என் பெயர் அவந்திகா. நான் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வந்தேன். திடீரென அந்த நிறுவனத்தில் இருந்து சில வேலையாட்களை பாணி நீக்கம் செய்துவிட்டார்கள். அதில் நானும் ஒருத்தி என்ன செய்வது என்று தெரியாமல் 2-3 நாட்களாக தவிர்த்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுதுதான் எனது தோழியான தீபா என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டாள். அவளிடம் நான் நடந்த எல்லாவற்றையும் கூறினேன். உடனே அவள் அவளுடைய கம்பெனியில் எனக்கு வேலைக்கு ஏற்பாடு செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு தொலைபேசியை துண்டித்துவிட்டார். மறுநாள் காலை தீபா என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டாள். அவந்திகா, உனக்கு ஒரு நல்ல செய்தி. எங்க கம்பெனியில இன்னைக்கு வேலைக்கு ஆட்கள் எடுக்கின்றார்கள். நீயும் எங்க கம்பெனியில் இன்டர்வியூக்கு வந்துவிடு என்று தீபா சொல்ல எனக்கு ஒரே ஆனந்தம். திடீர் என போனை வைத்துவிட்டு எனது சான்றிதழ்கள் எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று ஒருமுறை பார்த்து கொண்டேன். பிறகு மறுநாள் தீபாவின் கம்பெனிக்கு சென்றேன். அங்கு வாட்ச்மேன் என்னை பார்த்தவுடன் யாரம்மா நீ என்று கேட்க நான் அவரிடம் விளக்க முயற்சித்த பொழுது தீபா கம்பெனிக்குள் இருந்து வெளியே வந்தாள். வாட்ச்மேன் அண்ணா, அவள் இன்னைக்கு இன்டர்வியூக்கு வந்திருக்கா, அவங்களை உள்ள விடுங்க, என்னோட தோழிதான் என்று கூற சரிமா போய் உள்ள உடாருமா என்று சொல்லி எனக்கு கதவை திறந்துவிட்டார். பிறகு தீபா என்னிடம் வந்து, இங்க பாரு அவந்திகாவனர் இன்னும் வரல. அவர் வந்ததும் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிட்டு என்கிட்ட வந்து சொல்லு என்று சொல்லிவிட்டு அவள் வேலையை பார்க்க சென்றுவிட்டார். சிறிது நேரம் கழித்து வெளியே ஒரு பெரிய சொகுசு கார் வருவதை பார்த்தேன். அப்பொழுதே கம்பெனியின் ஓனர் வந்துவிட்டார் என்று புரிந்தது. காரை விட்டு இறங்கியவர் கம்பீரமாகவும் கட்டுக்கோப்பாகவும் வாட்டசாட்டமாகவும் இருந்தார். என்னவென்று தெரியவில்லை. அவரை பார்த்தவுடன் என் மனதிற்குள் பயம் தொற்றிக் கொண்டது. அவர் என்னை கடந்து செல்லும் பொழுது நான் எழுந்து நின்றேன். ஆனால் அவர் என்னை கண்டுகொள்ளாமல் நேராக அவர் அறைக்குள் சென்றார். பிறகு சிறிது நேரம் கழித்து என்னை அவர் அறைக்கு வர சொல்லி சொன்னதாக ஒரு பெண் வந்து சொல்ல நானும் அவரே அறைக்கு சென்றேன். அங்கு அவர் என்னிடம் என்ன படிச்சிருக்க, எங்க வேலை பார்த்து என்று கேட்டுக்கொண்டே அவர் உட்கார்ந்திருந்த நாற்காலியை விட்டு எழுந்து என் பின்புறமாக வந்து நின்று கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்தார். நானும் அவர் கேட்ட கேள்விக்கு பதிலை சொல்லிக் கொண்டிருந்தேன். பிறகு நாளையிலிருந்து நீ வேலைக்கு வா என்று சொல்லி என்னை அனுப்பிவிட்டார். வேலை கிடைத்த சந்தோஷத்தில் நான் என் தோழி தீபாவிடம் சொல்லிவிட்டு வீட்டிற்கு சென்றுவிட்டேன். தீபா அப்பொழுது ஏதோ சொல்ல முற்பட்டாள். ஆனால் சொல்ல முடியாமல் போனது. அதன் பிறகு மாலை தீபா எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, இங்க பாரு அவந்திகா, நீ கஷ்டப்படுறேன். நான் என் கம்பெனியில உனக்கு வேலை வாங்கிக் கொடுத்தேன். இல்லன்னா வேற கம்பெனிய கூட நான் தேடிக் கொடுத்திருப்பேன். எங்க ஓனர் கொஞ்சம் சரியில்ல, அவர்கிட்ட கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோ என்று சொல்லிவிட்டு தொடர்பை துண்டித்தார். எனக்கு சற்று பாயமானது. என்ன செய்வது என்று தெரியவில்லை. சரி, நான் ஜாக்கிரதையாக இருந்தால் எதுவும் நடக்காது என்று தைரியமாக மறுநாள் வேலைக்கு சென்றேன். அங்கு சஞ்சனா என்ற பெண், நீதான் அவந்திகாவா? நேத்து நான் வேலைக்கு வரல, அதனால என்ன உனக்கு தெரிஞ்சிருக்காதுன்னா, இங்க ஓனரோட செக்யூரிட்டி, நீ என்ன வேலை பார்க்கணும்னு உனக்கு எல்லாம் சொல்ல போறது நான்தான், வா என்று கூட்டிக் கொண்டு போய் என்னை அக்கவுண்ட் கவுண்டர்ல உட்கார வைத்து அக்கவுண்ட்ஸ் எல்லாம் சரி செய்ய சொன்னார். நானும் அவற்றை எல்லாம் சரி செய்தேன். பிறகு மாலையானதும் வீட்டிற்கு திரும்ப எனது பேக்கை எடுத்துக்கொண்டு கிளம்பினேன். அப்பொழுது சஞ்சனா என்னிடம் வந்து, அவந்திகா, உன்ன ஓனர் கூப்பிடுறாரு, என்னன்னு கேட்டுட்டு வா என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றாள். நேற்று மாலை தீபா சொன்னதே என் காதில் ஒழித்துக் கொண்டிருந்தது. சரி, நாம் எதற்கும் பயப்பட வேண்டாம் என்று முடிவு எடுத்துவிட்டு ஓனரின் அறைக்கு சென்றேன். அங்கு ஓனர் வேலையெல்லாம் எப்படி போய்க் கொண்டிருக்கிறது என்று கேட்டபடி என்னை சுற்றி வந்து என்னை அணைத்துக் கொண்டார். உடனே எனக்கு பதறிப்போனது. சட்டென்று அவர் கைகளை உதறிவிட்டு, நான் அந்த மாதிரி பெண் கிடையாது என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றுவிட்டேன். இவற்றையெல்லாம் இரவு தீபாவிற்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கூறினார். அதற்குடனே, தீபா, நீ என்ன முடிவு எடுத்திருக்கின்றாய் என்று கேட்டால், என்ன முடிவு என்றால் என்ன தீபா என்று கேட்க, இங்கு உள்ள பெண்கள் எல்லாம் இப்படி அவரிடம் இருந்து கொண்டுதான் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். வேறு வழி இல்லை அவந்திகா, நானும் அப்படி இருந்து கொண்டுதான்
வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என்று கூற எனக்கு அதிர்ச்சியானது சரி. நான் சற்று யோசித்து பதில் சொல்கிறேன் என்று கூறிவிட்டு தொலைபேசியே துண்டித்தேன். மறுநாள் நம்மை மீறிதுவும் நடக்க வாய்ப்பில்லையே என்று கம்பெனிக்கு சென்றேன். அங்கு வந்த சஞ்சனா, என்ன அவந்திகா, என்ன பண்ணிட்டு இருக்க என்று கேட்டபடியே என் பக்கத்தில் வந்து அமர்ந்தாள். ஒன்றுமில்லை, கொஞ்சம் வேலை பெண்டிங் இருந்தது, அதுதான் சரி பண்ணிட்டு இருக்கேன் என்று சொல்லி எனது வேலையே தொடர்ந்தது. அப்பொழுது ஓனரிடமிருந்து சஞ்சனாவிற்கு அழைப்பு வந்தது. சஞ்சனா உடனே ஐயோ என்று சொல்லிக்கொண்டே உள்ளே சென்றான். உள்ளே சென்று அரை மணி நேரம் கழித்து வெளியேறினால் அவள் உடைகள் கலைந்திருந்தது. அப்பொழுது நான் புரிந்து கொண்டேன். பிறகு என்னிடம் வந்து, அவந்திகா, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த மாதிரி எல்லாம் இருந்தாதான் நம்மளால நல்லா இருக்க முடியும். இல்லன்னா நம்ம கஷ்டத்துலதான் இருக்கணும். என்ன தப்பா எடுத்துக்காத அவந்திகா என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றாள். நானும் அவள் நிலையை புரிந்து கொண்டேன். பிறகு நான் சாப்பிடுவதற்கு கேண்டீன் சென்றேன். அப்பொழுது தீபா என்னிடம் வந்து பேச்சு கொடுத்தாள். என்ன அவந்திகா, எப்படி போயிட்டு இருக்குது? அவர் எதுவும் உன்கிட்ட மறுபடியும் தப்பா நடந்துகிட்டாரா என்று கேட்கவில்லை என்று சொன்னேன். சரிடி என்று சொல்லிவிட்டு அவர் அங்கிருந்து சென்றுவிட்டார். நானும் நம்மீது இருந்த பார்வை விலகியது என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் என் முதலாளி பார்வை என் மீது இருந்து விலகவில்லை. என்னை கேமரா மூலமாக கண்காணித்துக் கொண்டிருந்தான். நான் பேசுவது, நடப்பது, சிரிப்பது என்று ஒவ்வொன்றையும் ரசித்துக் கொண்டிருந்தான். மறுநாள் என்னை அழைத்த முதலாளி, அவந்திகா, உன்னை பற்றி எல்லாத்தையும் விசாரிச்சேன். உனக்கு கல்யாணமான கொஞ்ச நாளைக்கு உன்னோட கணவன் உன்னை விட்டுட்டு போயிட்டான்னு கேள்விப்பட்டேன். இப்போ உங்க அப்பா அம்மா கூட நீ இருக்கறன்னு தெரிஞ்சுகிட்டேன். அவங்களுக்கும் வயசாயிடுச்சு. அவங்களே நீதான் பார்த்துக்கிற குடும்பத்துல ரொம்ப கஷ்டம் என்றும் கேள்விப்பட்டேன் என்று கூறிக்கொண்டே மறுபடியும் தன் நாற்காலியே விட்டு எழுந்து என்னை சுற்ற ஆரம்பித்தார். அப்பொழுதே நான் புரிந்து கொண்டேன், என் சார் உங்களை மாதிரி ஆளுங்க எங்களை பயன்படுத்துகிறார்கள் என்று தலையே குனிந்தபடியே அவரிடம் சொல்ல, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை அவந்திகா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால மட்டும்தான் என்று சொல்லி மறுபடியும் என் தோள்களின் மேல் கை வைத்தார். நான் அவர் கையை தள்ளிவிட்டு, மறுபடியும் சொல்கிறேன் சார், நான் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து வெளியே வந்துவிட்டேன். சிரித்தபடியே தனது நாற்காலியில் அமர்ந்தார். என் முதலாளி மறுநாள் பணிக்கு சென்ற என்னை சஞ்சனா அழைத்தாள். என்ன வந்திகா, நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? நீ நம்ம முதலாளிக்கு பிடி கொடுக்காமல் இருக்கியாமே, அவ்வளவு நல்ல பொண்ணா இருக்க இப்படியே இருந்துக்கோ என்று சொல்லிவிட்டு சென்றாள். ஆனால் முதலாளியும் சஞ்சனாவும் எனக்காக திட்டம் தீட்டியது எனக்கு தெரியவில்லை. அது என்ன திட்டம் என்றால், சஞ்சனாவிடம் முதலாளி, சஞ்சனா, இந்த அவந்திகா எனக்கு பிடி கொடுக்கவே மாட்டேங்கிறா, அதனால நான் போடு மீட்டின் ஏற்பாடு பண்ணிருக்கேன் என்று சொன்ன முதலாளியை பார்த்து சஞ்சனா சிரித்தாள். நீங்க போடு மீட்டிங்னு சொன்னா அவ உங்க கூட வந்துருவான்னு நீங்க நினைக்கிறீங்களா என்று கேட்கனான். சொன்னா வரமாட்டான். நீ சொன்னா வருவாள். நீ சொல்லு, அவ கண்டிப்பா வருவா. அப்புறம் அது மட்டுமில்ல, நான் கொடுக்கிற டிரஸ்தான் அவ போட்டு வரணும் என்று கூறியபடி சஞ்சனாவின் கைகளில் ஒரு சுடிதாரை கொடுத்தான். முதலாளி அதை எடுத்துக்கொண்டு போய் சஞ்சனா அவந்திகாவிடம் கொடுத்து, நாளைக்கு உனக்கு போடு மீட்டிங் நடக்குது, நீயும் அவரும் மட்டும்தான் போறீங்க என்று சஞ்சனா அவந்திகாவிடம் பலமுறை எச்சரிக்கும்படி கூறினான். அதை புரிந்து கொண்டால் அவந்திகா மறுநாள் முதலாளியும் அவந்திகாவும் போட்டு மீட்டிங்கிற்காக ஒரு பெரிய ஹோட்டலுக்கு சென்றார்கள். தன் முதலாளி கொடுத்த ஆடையே தனக்கு அழகாக இருக்கிறது என்று சஞ்சனாவிடம் சொல்லிவிட்டு வந்தால், அவந்திகா ஹோட்டலில் தனி அறையில் முதலாளி இருக்க, எங்க சார் இன்னும் கிளைண்ட காணும் என்று சொன்னபடி உள்ளே நுழைந்தாள். அவந்திகாவா, அவந்திகா, இந்த ஆடை உனக்கு ரொம்பவே அழகா இருக்கு, உன்னோட எடுப்பான உடம்பு அழகா காட்டுது என்று கூறிக்கொண்டு அவள் அருகில் சென்றார். அவந்திகா அமைதியாகவே நின்றாள். உடனே முதலாளி இந்த வாய்ப்பை விட்டால் வேறு வாய்ப்பு கிடைக்காது என்று யோசித்து அவன் கதவை சாத்தி தாப்பால் போட்டான்.
என்ன சார் பண்றீங்க? இப்படித்தான் இருப்பீங்களா கடைசி வரைக்கும் என்று கேட, இத்துல என்ன இருக்குது? எனக்கு உன்ன பிடிச்சிருக்கு. அதனாலதானே நான் உன்கிட்ட இப்படி நடந்துக்கிறேன். இத்துல என்ன இருக்குது என்று கேட்டவாறு அவந்திகாவிடம் கைகளைத் தொட ஆரம்பித்தான். ஏன் சார் இப்படி நடந்துக்கறீங்க? என்கிட்ட என்ன இருக்கோ அதேதானே உங்க மனைவிகிட்டையும் இருக்கு. நீங்க இப்படி ஒவ்வொரு பொண்ணுகிட்டையும் இந்த மாதிரி நடந்துகிட்டா உங்க மனைவியும் அவந்திகா கிட்ட தப்பா நடந்துக்கறீங்க என்று கேட்டுக்கொண்டு நகர்ந்தாள் அவந்திகா. ஆனால் அவளை வலுக்கட்டாயமாக கட்டி அணைத்துக் கொண்டான். பிறகு அவனை கட்டிலில் தள்ளிவிட்டு அங்கிருந்து சென்றுவிட்டாள். முதலாளியோ அவந்திகாவை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தான். நீங்க இப்படி நடந்துக்குவீங்கன்னு தெரிஞ்சா நான் இங்க வந்து இருக்கவே மாட்டேன். என்ன மன்னிச்சுக்கோங்க என்று சொல்லியபடி ஹோட்டல் விட்டு வெளியேறினாள். அவந்திகா மறுநாள் காலையில் அலுவலகம் சத்தமில்லாமல் இருந்தது. அவந்திகாவுக்கு சற்று சலனமாக இருந்தாலும் எதிர்பார்க்காத அமைதி தன்னை இன்னும் பதற்றத்துக்குள் கொண்டு போனது. அப்பொழுது அங்கு வந்த ஒரு பெண் அவந்திகா அவங்கள பாஸ் கூப்பிடுறாங்க என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்றாள். அவள் சென்ற மறுநொடி தீபா அங்கு வந்து, அவந்திகா செஞ்சது தப்பு இல்லே, ஆனா நீ எடுத்திருக்கிற முடிவு என்ன சொல்லு? அவந்திகா தீபா காதில் அருகில் சொன்னால், அவங்க என்ன வேலை விட்டு தூக்கினாலும் பரவாயில்லே, நான் அவங்களுக்கு ஒரு நாளும் அடிமையா இருக்க மாட்டேன். இந்த மாதிரி ஒரு சூழ்ச்சியில நான் எப்பவுமே மாட்டேன் என்று கூறினாள். அவந்திகா முதலாளியின் அறைக்கு சென்றாள். முதலாளிக்கு முன்னால் அவந்திகா நிதானமாக நின்றாள். நான் இங்கு வேலையை விட்டு வெளியேறுகிறேன். என் திறமையையும் தன்னம்பிக்கையும் வியாபாரத்துக்கு பொருளாக வைக்க முடியாது என்று கூறினாள். அதற்கு உடனே முதலாளி சிரித்துக்கொண்டே, இதெல்லாம் இந்த மாதிரி கம்பெனிகள்ல சகஜம்தான். நான் நினைச்சா நீ முன்னேறி இருந்திருப்ப அவந்திகா என்று கூறினான். அவந்திகா பார்வை கொஞ்சம் கலங்கினாலும் மனம் உறுதியாக இருந்தது. நீங்க ஒரு பெண்ணை முன்னேற வைக்கலங்க, அவள அடிமையாக வைக்கணும்னு நினைச்சுக்கறீங்க என்று முகத்தில் அடுத்தபடி பேசிவிட்டு முதலாளிடம் தன் முதல் மாத சம்பளத்தை வாங்காமலேயே வெளியேறினாள். அந்த கம்பெனியை விட்டு வெளியேறியதும் மெல்லிய காற்று ஜில் என்று அவள் முகத்தில் வந்து பேசியது. அது வழி தராத சுதந்திர போல் இருந்தது. அவந்திகாவிற்கு தீபா ஓடி வந்தாள். அவந்திகா, சாரி, நானேதான் இந்த வேலைக்கு அழைத்தேன். ஏதாவது வேற வேலை என்று தீபா கூற ஆரம்பிக்க அவந்திகா உடனே அவள் கையை பிடித்து, நீ என்னை பற்றி கவலைப்படாதே என்றாள். அன்று அவந்திகா அவள் வேலையை மட்டும் விட்டுவிட்டு வரவில்லை. அவளுடைய சுயமரியாதையையும் சுய ஒழுக்கத்தையும் மீட்டெடுத்தால் பெண் என்றால் ஆசை. வார்த்தைகளை கூறி ஏமாற்றிவிடலாம், அடிமையாக்கி வைத்துக் கொள்ளலாம் என்றிருக்கும் ஆண்கள் மத்தியில் நான் யாருக்கும் அடிமையாக மாட்டேன் என்று ஒரு வீர பெண்ணாய் நின்றாள் அவந்திகம். என் பெயர் ராம். நான் எங்கள் ஊரில் உள்ள ஒரு அரசு பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வந்தேன். ஒருநாள் என் அப்பா திடீரென மாரடைப்பால் இறந்து போனார். நான் பள்ளிப்படிப்பை நிறுத்திவிட்டேன். பிறகு குடும்ப செலவிற்காக கிடைக்கும் இடங்களில் எல்லாம் வேலை செய்கிறேன். இப்படியே 5 வருடங்கள் ஓடிச் செல்லலாம். எனது நண்பர்கள் 5 பேரும் எப்படி கஷ்டப்பட்டு வேலை நாம் 5 வருடங்களாக கஷ்டப்படுகின்றோம். ஆனால் ஒரு முன்னேற்றமும் கிடைக்கவில்லை. நான் வேண்டுமென்றால் ஒரு யோசனை சொல்லவா என்று கேட்க நாங்களும் அவனிடம் என்ன யோசனை என்று கேட்டோம். அதற்கு அவன், ஆளில்லாத வீடுகளில் எல்லாம் நாம் கைவரிசை காட்டினால் நாம் நன்றாக சம்பாதிக்கலாம் என்று கூறினான். முதலில் எங்கள் 4 பேருக்கும் இது பிடிக்கவில்லை. பிறகு எங்கள் கஷ்டம் எங்களை நெருக்கும் அளவிற்கு வரவே நாங்களும் ஒற்றுக்கொண்டோம். பிறகு 1, 2 என்று ஆரம்பித்த இந்த பழக்கம் நாள் நடைவில் தொடர்ச்சியாக ஆரம்பித்தது. எங்களை ஊருக்கு மதித்தவர்கள் எல்லாம் திருடர்கள் என்று அழைக்கும் நிலை வந்தது. ஆனால் நாங்கள் 5 பேரும் அதை நினைத்து ஒருபோதும் வருந்தியது கிடையாது. எங்களுக்கு கைக்கு நிறைவே காசு வருகிறது என்று நாங்கள் திருட்டு வேலைகளில் ஈடுபட்டோம். பிறகு எங்கள் வீட்டிற்கு நான் பணம் தருவதையும் நிறுத்திவிட்டேன். குடிக்கூத்து என்று எனது சந்தோஷத்தை மட்டுமே நான் பார்த்தேன். ஒருநாள் திருடச சென்றுவிட்டு திரும்பி வரும்பொழுது ஒரு பெண்ணின் வீட்டிற்குள் நுழைந்தேன். அந்த பெண்ணும் திருடன் என்று கத்த நான் அந்த பெண்ணை கீழே தள்ளிவிட்டு சென்றுவிட்டேன். 2 நாட்கள் கழித்து
நான் என் நண்பனை பார்ப்பதற்காக பேருந்தில் சென்ற பொழுது ஒரு பெண்ணை பக்கத்தில் சென்று நின்று கொண்டிருந்தேன். அப்பொழுது இருந்த ஒரு பெண் அவளிடம், என்ன சங்கீதா, நேற்று உன் வீட்டில் திருடன் வந்துட்டான்னு கேள்விப்பட்டா, உம்மையா என்று கேட்க. ஆமா மக்கா, நேட் நான் அவனை பார்த்து பயந்துட்டேன். இங்க பாருங்க, என்ன புடிச்சு அவன் தள்ளிவிட்டதில் என் கையில காயமே ஆகி போச்சு என்று அவள் காயத்தைக் காட்டிய பொழுது எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. ஏனென்றால் அவளைத் தள்ளிவிட்டதே நான்தான். பிறகு என் அம்மாவிடம் சென்று அவர் வீட்டில் முகவரியை கொடுத்து அவளை பெண் பார்க்க சொல்லி அனுப்பினேன். அவர்கள் வீட்டில் பையனுக்கு என்ன வேலை இருக்கிறது, அவன் ஒரு திருடன் என்று சொல்லி எனக்கு பெண் கொடுக்க மறுத்துவிட்டார்கள். எனக்கு எப்படியாவது சங்கீதா வேண்டும் என்று முடிவு செய்து நான் என் நண்பர்களுடன் பழகுவதை நிறுத்திக் கொண்டேன். பிறகு குடிப்பழக்கத்தையும் நிறுத்திக் கொண்டேன். சங்கீதாவிடம் நேரில் சென்று பலமுறை கெஞ்சி என் காதலை கூறினேன். அவளுக்கும் என்னை பிடித்திருந்தது. ஆனால் அவள் என்னிடம் அதை கூற மறுத்தாள். பிறகு சங்கீதாவின் கம்பெனியில் நானும் வேலைக்கு சேர்ந்தேன். அவளிடம் எப்படியாவது நல்ல பெயர் எடுத்து அவள் காதலை அவள் வாயாலே சொல்ல வேண்டும் என்று முடிவெடுத்தேன். அதற்கு தேவையான முயற்சிகள் எல்லாவற்றையும் செய்தேன். பிறகு ஓரிரு மாதங்களில் அவளே அவள் காதலை என்னிடம் வந்து கூறினாள். அதன் பிறகு அவள் வீட்டில் நான் திருமணம் செய்து கொண்டால் ராமேதான் திருமணம் செய்வேன், இல்லையென்றால் திருமணமே செய்து கொள்ள மாட்டேன் என்று வீட்டில் கட்டாயப்படுத்தி என்னை அவள் திருமணம் செய்து கொண்டாள். பிறகு நாங்கள் இருவரும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தோம். எங்கள் திருமணத்திற்கு வந்த என் நண்பர்கள் சங்கீதம் மிகவும் அழகாக இருக்கிறாள் என சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அது மட்டுமில்லாமல் எனக்கு இப்படி ஒரு மனைவி கிடைத்ததில் அவர்கள் எல்லோருக்கும் பொறாமை, அதிலும் குறிப்பாக விஷ்ணுவிற்கு அதிகமாகவே பொறாமை இருந்தது. எங்கள் ஊரில் என்னை யாரும் மதிக்க மாட்டார்கள். ஆனால் சங்கீதா வேண்டும் என்று நான் பிடிவாதமாக இருந்ததால், நான் என் தீய பழக்கங்களை எல்லாம் விட்டொழித்ததால் நானும் சங்கீதாவும் மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தோம். ஒன்றாகவே வேலைக்கு செல்வது, ஒன்றாகவே வேலை செய்வது, மாலை ஒன்றாகவே. விஷ்ணுவிற்கு எப்படியாவது என் மனைவியே அடைந்துவிட வேண்டும் என்று ஒரு சபலமான புத்தி இருந்தது. அது எனக்கு ஆரம்பத்தில் தெரியவில்லை. என் நண்பர்கள் மூவரும் எங்கள் வீட்டிற்கு திருமணமானத்திலிருந்து வருவதை நிறுத்திக் கொண்டார்கள். ஆனால் விஷ்ணு மற்றும் அடிக்கடி வந்து கொண்டிருந்தான். இதை பார்த்த என் மனைவி என்னிடம் வந்து சண்டையிட்ட, உன் நண்பன் இங்கே வந்துதான் தண்ணி அடிப்பானா என்று சத்தம் போட்டால் நான் உன்னிடம் பலமுறை எடுத்துக் கூறினேன், இவ்வாறு செய்யாதே என்று. ஆனால் அவன் கேட்கவில்லை. ஒருநாள் நான் வீட்டில் இல்லாத பொழுது சங்கீதா மட்டும் தனியாக வீட்டில் இருக்கிறதை அறிந்து கொண்ட விஷ்ணு எங்கள் வீட்டிற்கு சென்று சங்கீதாவிடம் ஆம்லெட் போட்டு கேட்டு சரக்கு பாட்டில் எடுத்து டைனிங் டேபிள் மேல் வைத்து சங்கீதாவை டம்ளரை எடுத்து வர சொல்லியிருக்கின்றான். ஆனால் சங்கீதாவோ மிகவும் கோபமடைந்து விஷ்ணுவை மிகவும் கடுமையாக திட்டி அங்கிருந்து வெளியே போக சொல்லிக்கிறான். அவனோ எப்படி என்னிடமிருந்து தப்பிக்கிறார் என்று பார்த்து விடுகிறேன் என்றாவது ஒருநாள் நீயே என்னை ஏற்றுக்கொள் என்று என்னிடம் வந்து மண்டியிட்டிருப்பாய் என்று அவளை மிரட்டிவிட்டு அங்கிருந்து சென்றிருக்கிறான். அன்று மாலை நான் வீட்டிற்கு வந்த பொழுது சங்கீதா ஒரு மூலையில் அன்று அழுது கொண்டிருந்தாள். எனக்கு நெஞ்சம் பதைத்தது. என்ன சங்கீதா, என்ன ஆச்சு, ஏன் இப்படி உட்கார்ந்திருக்க என்று அவள் அருகில் சென்று நான் கேட்டேன். உடனே அவள் நடந்த எல்லாவற்றையும் கூற நான் அதிர்ச்சியில் விஷ்ணுவின் வீட்டிற்கு சென்றே அவனிடம் சண்டை போட்டேன். அவனும், நான் அவ்வாறெல்லாம் செய்யவில்லை, உன் மனைவிதான் என்னிடம் தவறாக நடந்து கொண்டாள் என்று என் மனைவியை பற்றி என்னிடமே தவறாக சொல்லி என்னை அவன் வீட்டிலிருந்து வெளியே தள்ளிவிட்டான். பிறகு நான் என் மனைவியிடம் வந்து, சரி சங்கீதா, நாம் இனி இங்கே இருக்க வேண்டாம், உன்னை இவன் தொந்தரவு செய்கிறான் என்றால் நாம் வேறு இடத்திற்கு போய்விடலாம் என்று சொல்லிவிட்டு நாங்கள் பக்கத்து ஊரில் குடிபெயர்ந்துவிட்டோம். ஆனால் விஷ்ணுவின் தொல்லை அங்கேயும் விடவில்லை. நான் வேலை காரணமாக அடிக்கடி வெளியூர் செல்ல வேண்டியிருந்தது. அதனால் வீட்டில் சங்கீதா மட்டுமே தனியாக இருப்பாள். நாங்கள் பக்கத்து ஊரிலிருந்து புதிதாக வந்தோம் என்பதால் சங்கீதாவிற்கு பக்கத்தில் யாரும் அறிமுகம் கிடையாது. எனவே வீட்டில் அவள் மட்டுமே தனியாக இருப்பாள்.
ஒருநாள் கம்பெனியிலிருந்து சங்கீதா நடந்து வந்து கொண்டிருந்த பொழுது தனது பைக்கில் வந்த விஷ்ணு சங்கீதாவிடம் பம்பு வளர்த்திருக்கிறான். அதில் கோபமடைந்த சங்கீதா ரோடு என்றும் பார்க்காமல் விஷ்ணுவின் கன்னத்தில் பலார் என்று அறைவிட்டாள். இதனால் மிகவும் அவமானப்பட்ட விஷ்ணு ஆண்டி இரவே எங்கள் வீட்டிற்கு வந்து என் மனைவியிடம் தவறான முறையில் நடந்து கொண்டான். ஆனால் எப்படியோ அவனிடமிருந்து தப்பித்து சங்கீதா வேறு ஒரு அறையில் சென்று சங்கீதா கதவை பூட்டிக் கொண்டாள். அவனால் சங்கீதாவை எதுவும் செய்ய முடியாமல் அங்கிருந்து சென்றுவிட்டான். பிறகு மறுநாள் காலை விடிந்ததும் சங்கீதா பயத்தில் எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நடந்த எல்லாவற்றையும் என்னிடம் கூறினான். என் மேனேஜரிடம் அனுமதி வாங்கிக் கொண்டு வெளியூரிலிருந்து எங்கள் ஊருக்கு வந்தேன். ஊருக்கு வந்த நான் சங்கீதாவை பார்க்க சொல்லாமல் நேராக விஷ்ணுவின் வீட்டிற்கு சென்றேன். ஆனால் அங்கு எனக்கே அதிர்ச்சி காத்துக் கொண்டிருந்தது. விஷ்ணுவின் வீட்டில் அவனது வேலைக்காரி மயங்கி கிடந்தாள். என்னமென்று நான் அவளை எழுப்ப முயற்சி